இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். தாவீதுக்கு ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை வார்த்தைகளாகவும் வாக்குத்தத்தங்களாகவும் வெளிப்படுத்தினார். தாவீதினுடைய லைஃபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற ராஜாவாக மாற்றினேன். அவனுக்கு எதிராக இருந்த சத்துருக்களை எல்லாம் அவனுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். அவனுடைய பெயரை பெரியோர்களுக்கு ஒத்த ஒரு பெயரா நான் மாற்றினேன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நான் ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். என் கிருபைய அவனை விட்டு நான் விலக்க மாட்டேன். அவனுடைய விளக்கு அணையாதிருக்கும். அவனுடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். இதுதான் வார்த்தை. பாருங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த தாவீது சொல்றாரு, உங்க வார்த்தைகள் சத்தியம். இந்த நல் விசேஷங்களை எனக்கு வாக்குத்தத்தமாக நீங்க தந்திருக்கீங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். தாவீதுக்கு ஏன் இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் கிடைச்சது தெரியுமா? அவன் மனசுல ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, நான் சிறுமைப்பட்டவனா இருந்தேன், நான் எளிமையான ஒரு நபரா இருந்தேன், என்ன இன்னைக்கு கர்த்தர் ராஜாவா மாத்திட்டார். ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இன்னும் அது ஒரு கூடாரத்துல திரைச்சீலையில இருக்கு. நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசைய நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொன்ன போது, நீங்க ராஜா உங்க மனசுல இருக்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு இவ்வளோ காரியத்தை வெளிப்படுத்த. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையையும் வாக்கு தத்தத்தையும் தரணும்னா, நீங்க தேவனையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் குறித்து அதிக அக்கறை உள்ளவங்களா இருக்கணும், அன்புள்ளவங்களா இருக்கணும். உங்களை ஆண்டவர் ஏன் உயர்த்தி இருக்கிறார், ஏன் கனப்படுத்தி இருக்கிறார், ஏன் ஆசீர்வதித்து இருக்கிறார், ஏன் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நீங்க போற சர்ச் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஆலயம் சிறிதா இருக்கிறதா, அதற்கு விரிவாக்கம் தேவையா? நீங்க தான் அதற்கு உதவி செய்யணும். சொந்தமா இடம் இல்லையா? உங்களால ஒரு இடம் வாங்கி கொடுக்க முடியுமா? நீங்க அந்த இடத்தை வாங்கி கொடுக்கணும். அந்த ஆலய கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா? நீங்க இன்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறீங்க, அந்த ஆலய கட்டுமான பகுதியின் ஒரு பெரும் பகுதியை நீங்க பொறுப்பெடுக்கணும். இதெல்லாம் ஆசைப்பட்டாலே போதும். நான் இதெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைச்சாலே போதும், வார்த்தையும் வந்துடும், வாக்கு தத்தமும் வந்துடும். தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக, தேவனுடைய ஆலயத்திற்காக வைராக்கியம் உள்ளவங்களா இருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களோடு பேசுவார். உங்களை ஆசீர்வதிக்க நல்ல விசேஷங்களை வாக்கு தத்தங்களாக தருவார். தகப்பனே, தாவீதை போல நாங்களும் உங்க மேலையும் உங்க ஆலயத்தின் மேலையும் வாஞ்சி உள்ளவர்களா இருந்து வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.